மாட்டு வண்டியில் லிப்ட் கேட்டவருக்கு லிப்ட் எல்லாம் கிடையாது, வேணா ஒரு கிஃப்ட் தருகிறேன் என்று நெஞ்சில் எட்டி உதைத்த மாடு. நைட் ஷிப்டை முடித்துவிட்டு விளையாட்டு போட்டியை காண வந்த கண்ணியப்பன் அசதியில் கண்ணை மூடி உறங்கும் பொழுது கவிழ்ந்து விழுந்ததால் வாய்க்குள் இருந்த கடவாய் பற்கள் 4 நாற்காலியை தாண்டி காவாய்க்குள் விழுந்தன. எதிரிகளுடன் மல்லுக்கட்ட சென்ற புல்லுக்கட்டு வீரனின் டிக்கியுடன் மல்லுக்கட்டிய டிமிக்கி டாமி உரியடி போட்டியில் பானையை திருடி சென்ற மறுபரவள். பானையை காணவில்லை என்று கூடியிருந்த பொதுமக்கள் பதறிக் கொண்டிருந்த வேளையில் காணாமல் போன பானையுடன் ஆற்றில் ஆனந்தமாக குளித்து வந்த மண்பானை செட்டி மார்க் ஆண்டனி உயரம் தாண்டுதல் போட்டியில் உயரத்தை தாண்டுவதற்கு பயன்படுத்தும் குச்சியானது விளையாட்டு வீரரின் டவுசருக்குள் பாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக குச்சிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படவில்லை. பொங்கல் பரிசு தொகையான 3000 வாங்கிக் கொண்டு வீரனை சந்தித்து விட்டு வீடு திரும்பும் வேளையில் தார் ரோடில் சிக்கிக் கொண்ட செருப்புடன் மல்லு கட்டிய தாத்தா கட்டையுடன் கராத்தை சண்டை போட்டு கபாலத்தை உழைத்துக் கொண்ட புருசலி தம்பி பெருச்சாளி தண்ணீரின்றி தத்தளித்து வரும் ஊர் பொதுமக்கள். தண்ணீரின் திடீர் தடைக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று சோதித்த பார்த்த போதுதான் தெரிந்தது தடைக்கு காரணம் அடைப்பு அல்ல, கொளுத்த தொந்தியின் மழைப்பு என்று. இஞ்சி விரட்டுதல் போட்டிக்கு மங்களகரமாக பூச்சத்தை போட்டு வந்த புன்னைவனத்தை புரட்டி எடுத்த மாடு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கான கோல போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அலையா விருந்தாளியாக வந்து செய்வினை கோலத்தை கோளாறாக போட்டு கோப்பையை தட்டி சென்ற மொக்கா மக்கா பாய்ஸை பாராட்டி வரும் இணையதளவாசிகள். அண்ணன் புடிச்ச கால நெஞ்சில மிதிச்சுதான் அவன் தம்பி கண்ணன் புடிச்ச கால கண்ணனோட கவட்டைக்குள்ள கொம்ப விட்டு கண்ணா பின்னான்னு கிழிச்சுதான் தூக்குல வேட்டியை கிழிஞ்சிருச்சு என்று வெறுப்போடு வீடு திரும்பிய கண்ணன் பானை மாதிரி வந்த பச்சை கிளியின் காலையை பார்த்து பயந்து போய் சுவற்றினில் பள்ளி போல் ஊட்டி கொண்டு தப்பித்து வந்த முதுக்கப்பட்டி ஊத்தவாயன். அடித்தால் அடி இடித்தால் இடி போட்டியில் முதலாவதாக களமிறங்கிய அக்கா தங்கைகள். அக்காவின் வன்மத்தை தங்கையின் மீது காட்டி தண்ணீருக்குள் தள்ளிவிட்டு தங்க கோப்பையை தட்டி சென்ற அக்கா. அந்நீருக்குள் விழுந்து உயிர்க்காக போராடிய மீனை காப்பாற்ற வந்த பூனையின் இந்த துணியர செயலை பாராட்டி பூனையின் உரிமையாளர் காப்பாற்றி அந்த மீனையே மசாலா தடவி வறுத்து மீனையே விருதாக பரிசளித்தார். மழை காலங்களில் செருப்பு நனையாமல் பழுப்பு வாங்குவது எப்படி என்று வீடியோவை வெளியிட்ட விஞ்ஞானி விரிஞ்ச முகன். பலூன் உடைத்தல் போட்டியில் பலூனை விட்டுவிட்டு கணவனின் பல்பை உடைத்த காதல் மனைவி. ஈஸ் போன பல்போடு கணவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மனைவியால் பரபரப்பு. அரை நாளாக நடந்து கொண்டிருந்த அரை இறுதி ஆட்டத்தை முடிப்பதற்கு அண்ணனின் அடிமடியில் கட்டையை போட்டு ஆட்டத்தை முடித்து வைத்த கரைக்குட்டி தம்பி. மஞ்சுளாவை விரட்டி கொண்டிருந்தவரை மஞ்சு விரட்டுதல் போட்டியில் களமிறக்கி விட்ட மஞ்சுளாவின் கணவர். பானை உடைத்தல் போட்டியை பார்க்க சென்ற இழுப்புச்சிட்டு இருமல்குமாரின் இடுப்பளம்பை குறி வீட்டு தாக்கிய குட்டி குஞ்சான். சைக்கிள் போட்டியை சைலண்டாக சைடில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த முதலையை முதன் முறையாக பார்த்த அதிர்ச்சியில் சைக்கிளுடன் ஆற்றுக்குள் பாய்ந்த பஞ்சர் முகன். உசைன் போல்டே ஓரமாக தள்ளிய ஒத்தைக்கால் ஓட்ட போட்டி. இந்த போட்டியில் கலந்து கொண்டு தடுமாறி விழுந்து தாபங்கோட்டையை ஒழித்துக் கொண்ட ஒத்த கொம்பு ஓஞ்சகாலை பிரதருக்கு ஆறுதல் பரிசாக அண்ணாச்சி பழத்தை வாரி வழங்கிய விழா குழுவினர். அடுப்பு வேணுமா அப்ப இடுப்புல தூக்கு என்ற போட்டியில் இடுப்பை ஒடித்து அடுப்பை தட்டி சென்ற அன்னக்கிளி பாண்டியம்மாள். உயரம் தாண்டுதல் போட்டியில் 3வது பரிசை தட்டி சென்ற ஆந்தை கண்ணன். கடினமான இந்த போட்டியின் முடிவில் தான் தெரிய வந்தது போட்டி போட்டதை 3 பேர் தான் என்று. அவதாரவும் ஆட்டுக்குட்டியும் கலந்து புலந்து சந்து ஒன்று கோமணத்தை கட்டிக்கொண்டு கோளாறாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தாரை மாட்டி கழுவி கொண்டிருந்த உரிமையாளர் மடுவை காணுமே என்று மாட்டின் அடிவேற்றில் கை வைத்ததால் வெறியான மாடு உரிமையாளரின் வேட்டிக்குள் கொம்பை விட்டு தூக்கி வீசியது. மஞ்சு விரட்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பொருளாக சிண்டக்ஸ் டாங்கை கழுத்தில் மாட்டியபடியே வீட்டுக்கு வந்த விழுமாண்டி வளர்க்கும் பிராக் டைசன். ஆணி அடித்துக் கொண்டிருந்த மனைவியின் கையில் சுத்தியல் அடித்த சந்தோஷத்தை அடக்க முடியாமல் சிரித்த கணவனை சுத்தியலால் மண்டையில் அடித்து சுடுகாட்டில் அடக்கம் செய்த மனைவி. மஞ்சு விரட்டு போட்டியின் போது மயானத்திற்கு செல்ல இருந்த மலப்பாம்பு மாடசாமி மயிரிலையில் உயிர் தப்பினார். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மானஸ்தனின் டவுசரை உருவி சென்ற உருட்டுக்காலை. இன்னைக்குன்னு பார்த்து மானஸ்தன் உள்ளாடை போடாமல் வந்ததால் மானஸ்தனின் இந்த மானங்கிட்ட கோலத்தை பார்த்து பதறி போய் ஓடிய காலை. ஒலிம்பிக் கோப்பையை 1 இன்ச் கேப்பில் தவறவிட்ட ஈக்குச்சிப்பட்டி இழிச்சவாயன். தாத்தா மண்டையை போட்ட சோகத்தை தாங்க முடியாத பேரன் தாத்தாக்காக தோண்டப்பட்டிருந்த குழியில் தவறி விழுந்தார். விழுந்தவரை காப்பாற்றவா இல்லை தாத்தாவோடு சேர்த்து புழைக்கவா என்று குழம்பி தவிக்கும் குடும்பத்தினர். ஓடும் வாய்க்காலில் வாழை மீனை வலையில் அமல் பிடித்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மீன் வசமாக சிக்கிக் கொண்டது என்று இழுத்து பார்த்த போதுதான் தெரிந்தது அது மீனே அல்ல, மீன் விற்கும் ஆயாவின் கேட்ட சேலை என்று. ஜல்லிக்கட்டு காலைக்கு முத்தம் முழுக்க பாய்ந்த முத்துக்காலை. பாய்ந்த முத்துக்காலையை பார்த்து பதறிய காளையானது முத்துக்காலையின் முதுகை பரம் பார்த்த பாய்ந்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடிய விடிய கண்வெளித்து கோலம் போட்ட பாண்டியக்காவின் கோலத்தை விடிந்தவுடன் அலங்கோலமாக மாற்றிய அட்டைமலை. காக்கா மொழி செடியை குனிய வைத்து தாண்ட முயன்ற கோலாரப்பட்டியை சேர்ந்த கோயந்தர் குனிந்து கிடந்த குப்புசாமி மேல் குதித்து பாயாமல் உருட்டு பூனை விட்டத்தை பாய்ந்தது போல் முள்ளிச்செடி மீது பாய்ந்தார். பாய்ந்த கோயந்தனின் பாதத்தை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்திலும் ஓட்டையை போட்டெடுத்த காக்காமுள். அட்டை பெட்டியை ஆட்டி 5 பந்து எடு போட்டியின் போது பல்ட்டி அடித்து பள்ளியை உடைத்துக் கொண்டவரை பத்திரமாக மீட்டெடுத்த விழா குழுவினர். கயிறு இழுத்தல் போட்டியின் போது கயிறு அந்ததால் கைலாசத்தை எட்டி பார்த்து வந்த கங்குவா பாய்ஸ் கவிழ்த்து கிடப்பதை பார்த்து கை தட்டி சிரித்த நடுவர். பொங்கலுக்காக வீட்டில் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரம் லட்டு தானே என்று நம்பி கடித்த கணவனின் கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டது. பலூன் உடைத்தல் போட்டியில் பலூனை உடைக்க சொன்னதற்கு நாற்காலியில் அமர்ந்திருந்த நாஞ்சியப்பன் மீது 400 அடி உயரத்தில் இருந்து நட்டாங்குத்தலாக கவிழ்ந்து விழுந்த விருமாண்டி. ஜல்லிக்கட்டு போட்டியை பாலத்தில் இருந்து பக்குவமாக பார்த்துக் கொண்டிருந்த சலக் பிரதரை சாக்கடைக்குள் தள்ளி சென்ற நஞ்சு மூக்கு நாச்சியப்பன் காலை.
உரியடி போட்டிக்கு உரிய நிதி கிடைக்காத காரணத்தினால் ஓட்டப்பானை ஒன்றை எடுத்து உயரமாக கட்டி உரியடி போட்டியை சிறப்பாக நடத்திய சிலிக்கோள்பட்டி மாணவர்கள் பொங்கலுக்கு குருமாவை தின்றுவிட்டு கிருமார கோலத்தை கோளாறாக போட்டு வைத்த கோவிந்தன் மனைவி வெள்ளையம்மாள் கால்பந்து போட்டியாளரின் கபட்டையில் கலவரம் செய்த மர்ம நபரால் பரபரப்பு. மர்ம நபர் எட்டி உதைத்ததில் 8 மணி நேரம் ஒரே இடத்தில் ஒண்ணுக்கு போகாமல் படுத்திருந்த விளையாட்டு வீரர் மருமகள் மாமியாரின் மண்டையை கடித்ததால் மாமியாரின் ஒரு பக்கத்து மூளையை காணவில்லை என்று கூறிய மருத்துவர்கள் காணாமல் போன மூளை எங்கு சென்றது என்று எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை ஆய்வு செய்த மாமியார் மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு தொகையான 251 ரூபாயை தட்டிச் செல்வதற்காக ஷூவை சுருட்டி அந்தரங்கத்தில் அடைத்து முதல் ஆட்ட நாயகனாக களத்தில் இறங்கிய வண்டூர்தான் தலையான் இன்ஜினியரிங் படித்த மூளையை இரும்பு சட்டியில் காட்டிய இருளாண்டி ஆப்பாயிலை போட்டுவிட்டு அடிப்பிடித்த கரண்டியால் கிண்டிய போது சட்டை கழிந்த நிலையில் கழிக்கையான இருளை விக்கை செய்தியில் வாசிப்பது பதக் பதக் வாஞ்சிநாதன். கால்பந்து ஆட்டத்தின் போது திறந்து விழுந்த காவாயில் விழுந்து கூழ்கொழுப்பை உழைத்துக் கொண்டார் உருண்ட மூக்கு ஊத்தவாயன். மார்க்கெட்டுக்கு சென்று வீடு திரும்பும் வழியில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பாஸ்கரனை பலகாரம் செய்ய முயன்ற காங்கையன் காலை வெறி கொண்ட காங்கையனின் வெறிச்செயலால் விழா எலும்பு உடிந்தபடி வீடு திரும்பிய பாஸ்கரன் கின்னஸில் இடம் பிடிப்பதற்காக முயற்சி செய்து கீழே விழுந்து கீழ்த்தாடையை உழைத்துக் கொண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் முதல் ஆளாக இருக்கையை இறுக்கி பிடித்த நண்டுமுக்கன் குதிரையின் கூந்தலை குதித்து கறிக்க பாய்ந்த டம்மி டாமியின் தாடையை ஒரே எட்டில் ஓரமாக ஒதுக்கிவிட்ட 1 நம்பர் குதிரை குளத்து நண்டை பிடித்து முத்தம் கொடுத்தவரின் நடுநெஞ்சை நக்கி எடுத்த நண்டால் பரபரப்பு. பாதச்சனி யோகாவை பதறாமல் கற்றுக் கொடுக்க முயன்று கால் இடுக்கில் கம்பி சிக்கி கரப்பாம்பூச்சியை நசிக்கிக் கொண்ட ரோகிணி பாபா தலைப்பிள்ளைக்கு தடுப்பூசி போட சென்ற இடத்தில் அப்பாவின் அடிவயிற்றின் கீழ் பாய்ந்த தடுப்பூசி உத்தி நின்ற ஊசியை உடையாமல் உருவிய அப்பாவிற்கு ஆறுதல் பரிசாக அத்திப்பழத்தை கொடுத்த மருத்துவர். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதால் குதிரைக்கும் ஹெல்மெட்டை மாட்டிவிட்டு குடும்பத்தோடு குற்றாலம் சென்று வந்த 5 பைசா அடனால்டியிலும் முழுபங்கினரசு காட்டிய கூட்டுக்காரரின் கொடுக்கை பார்த்து எட்டி உதைத்த மாடு உதைத்த உதையில் ஓரமாக இருந்த சாக்கடையில் விழுகாமல் மயிர் இலையில் உயிரை காப்பாற்றிக் கொண்ட கூட்டுக்காரர். பிக் பாஸ் வீட்டில் நடந்த கயிறு இழுத்தல் போட்டியில் கரண்டில் அடிபட்ட காக்காய் போல் கைத்தினில் தொங்கி சென்ற கலையால் மண்ணை வாரி வாயில் போட்டுக்கொண்ட கனியக்கா. குச்சி முட்டாய சப்பு குண்டான வெள்ளு போட்டியில் களமிறங்கிய களத்தூர் காளைகள் காலையில் பல்லை விளக்காமல் வந்த காளைகள் குச்சி முட்டாயால் பல்லை துளுக்குவதை பார்த்து அதிர்ந்து போய் நின்ற பொதுமக்கள். ஜல்லிக்கட்டு போட்டி இருப்பதை மறந்து காலங்காத்தாலே புல்லுக்கட்டை மேய வந்த புல்லட்டு பைசன் மண்டையை போட்ட தாத்தாவிற்கு மலர் வளையத்தை டெலிவரி செய்ய வந்த இடத்தில் கால் இடறி குழியில் விழுந்ததால் எமனிடம் டெலிவரியான டெலிவரி மேன் அடாவடியாக ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த அக்காமார்களை அதே இடத்தில் ஆட்டத்தை நிறுத்தி அடக்கம் செய்த மேடை. மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் போது ஒயிடம்பேரின் மண்டையை பார்த்து பேட்டை வீசிய பேட்ஸ்மேன் ராவாயில் தத்தளித்து கிடந்தவரை காப்பாற்ற வந்த தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்ற வந்தவர்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் சுருக்கு கயிறை கழுத்தினில் மாட்டிக்கொண்டு சுண்டி இளைஞர்கள் என்று துரிதமாக செயல்பட்ட சிறங்கு வாயன். ஐப்பொங்கலுக்கு ஆரம்பித்த கோலத்தை 3 நாள் ஆகியும் முடிக்க முடியாமல் கண்விழி பிதுங்கி நிற்கும் ஹன்சிகா பட்டியம்மா அண்ணன் வளர்த்த காலைக்கு அழகாக கோலம் போட்டு அழகு பார்த்துக் கொண்டிருந்த அம்பியிடம் தாறுமாறு தக்காளி சோறு தைரியம் இருந்த தலையை தூக்கி பாரு என்றபடியே அம்பியின் தாவாங்குட்டையை தவிடு பொடியாக்கிய யமலோகத்தை சேர்ந்த சிவன் காலை. இளவட்ட கல்லை தூக்க வந்த தாத்தா கல்லின் எடை சரியாக உள்ளதா வடிவமைப்பு வட்டமாக உள்ளதா என்பதை உருட்டி பார்த்தும் டிக்கியை வைத்து தேய்த்து பார்த்தும் சோதனை செய்தார். அயர் கட்டி இழுத்தல் போட்டியில் களமிறங்கிய கணவன் மனைவி கணவன் விடா முயற்சியோடு உறுதி கொண்டு போராடியதால் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மனைவி அண்டிசனை கரெக்டாக ஃபாலோ செய்து ஸ்லோ ரேசிங் சைக்கிள் போட்டிக்காக கபாலத்தை பாதுகாக்கும் விதமாக கபால கவசத்தை கணக்கச்சிதமாக அணிந்து வந்த கண்ணியப்பனின் கடைசி தம்பியான வெண்ணியப்பனால் வெளி பிதுங்கி நின்ற போட்டியாளர்கள். இளைஞர்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் அலையா பெருந்தலையாவுக்கு வந்து ஆறுதல் பரிசை தட்டி சென்ற பச்சை குழந்தை பால்பொடி மரவா அந்த பச்சை குழந்தைக்கு பாராட்டி பரிசளித்த விழா குழுவினர். முன்னாடி சீறி வந்த காளைக்காக ஆரவாரமாக விசில் அடித்த இரும்பு தம்பியை பின்னாடி வந்த காளையானது இரும்பு தம்பியின் இருக்கையை குறிவைத்து முத்தம் கொடுத்ததில் அதிர்ஷ்டவசமாக ரத்தம் ஏதும் வராமல் வீடு திரும்பிய இரும்பு தம்பி. நெல்லூரில் நெல் பயிரை சேதப்படுத்தி வரும் சனப்பன்னி இந்த வகையான பன்னிகள் ஆள் நடமாட்டம் ஏதும் இல்லாத இடங்களை குறிவைத்து நெல் பயிரை குதிரை எடுத்துவிடும் என்று உளவுத்துறை ஒழுக்கமாக கூறி வருகின்றனர்.